ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடிவேல் சாரும் பகத் பாசில் சாரும் 2 பேரும் நடித்து ரிலீஸ் ஆன மாரிசன் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படம் வந்து எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, பகத் பாசில் சார் வந்து ஒரு திருடனாக இருப்பார். அவர் வந்து ஜெயிலேருந்து வெளியில் வந்து ஒரு வீட்டில் திருடலாம் அப்படின்னு வந்து போகிறாரு. அந்த வீட்டில் வந்து நம்ம வடிவேல் சாரை வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அங்கே வந்து அவர் பார்க்குறாரு. பார்த்து அவர் வந்து காப்பாற்றினா நான் 20,000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் சார் வந்து சொல்கிறாரு. சரி ஓகே 20,000 கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவரை காப்பாற்றி கூட்டு போகிறாரு. கூட்டு போனதுக்கப்புறமா வந்து பஸ் ஸ்டாண்டில் விட்டுற அப்படின்னு சொல்கிறாரு. ஏடிஎம்மில் அவர் பணம் எடுத்து கொடுத்துறாரு. பஸ் ஸ்டாண்டில் விட்டுறாரு. பட் இவருக்கு வந்து விடுறதுக்கு மனசில்லை. இவர்கிட்ட இன்னும் பணம் நிறைய இருக்குது, நம்ம இன்னும் ஆட்டையை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கெட்சு போட்டு அப்படியே போகிறாரு. வடிவேல் சாருக்கு வந்து மறதியும் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரை கூட்டிக்கிட்டு அப்படியே ஊராக ட்ராவல் பண்ணுறாரு. இந்த ஊராக ட்ராவல் பண்ணுற நேரத்தில் நம்ம வடிவேலு சார் வந்து ஒரு சம்பவம் பண்ணுறாரு. அந்த சம்பவம் அப்புறம் வந்து இவர் ஏன் ஊராக சுற்றுறாரு, இவருக்கு உண்மையாக மறதியா அப்படி இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் வந்து வடிவேலு சார் வந்து சூப்பராக நடிச்சிருந்தார். அவர் வந்து இந்த மறதிக்கான கேஸாக நடிச்சிருப்பார். ஷார்ட் டைம் மெமரி லாஸ் அந்த மாதிரி. ஸோ டக்குன்னு நடக்கிறதா மறந்துடுவார், அப்புறம் ஞாபகம் வரும் அந்த மாதிரி இப்படி. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார். அவர் வந்து சூப்பராக பண்ணியிருந்தார். பாதி வரையும் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட்டும் அது செம்மையாக இருந்தது. பகத் பாசில் சார் வந்து அவரும் சூப்பராக நடிச்சிருந்தார். இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்ததால் இந்த படம் வந்து இன்னும் சூப்பராக இருந்தது. எமோஷ்னல் பாண்டிங் இதெல்லாம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. இந்த படத்தோட கதை வந்து ஆல்ரெடி நீங்கள் பல படத்தில் பார்த்தின அதே கதை தான். பட் இவங்க 2 பேரும் ஆக்டிங்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக கொஞ்சம் எடுத்திருந்தாங்க. படத்தோட பாசிட்டிவ் என்னென்னா, வடிவேல் சார் வந்து சூப்பராக நடிச்சிருந்தார். பகத் பாசில் சார் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தார். இவங்க 2 பேர் கேஸ்டிங் தான் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. படத்தோட கதையை அவங்க கொண்டு போனது, ஸ்க்ரீன் ப்ளே இதெல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்லாம் எதுவுமே இல்லை. எடுத்த கதையை தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க. இப்போ ஒரு பார்க்குற மாதிரி தான் இந்த படம் இருந்துச்சு. ஓவராலாக இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, வடிவேலு சாரை பிடிக்கும், அப்புறம் பகத் பாசில் சாரை பிடிக்கும். ஆல்ரெடி பார்த்த ஸ்டோரி தான். ஒரு நல்ல படம் பார்க்கணும், ஃபேமிலியோடு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒன் டைம் பார்க்குறதுக்கு ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த மாரிசன் அப்படின்ற படம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மூவி ரிவ்யூஸ், வெப் சீரிஸ் ரிவ்யூ பற்றினா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக விஜய் சேதுபதி சார், நித்யா மேனன் மேம் இவங்க 2 பேர் ஆக்டிங்கில் ஒரு செம்மையான ஒரு ஃபேமிலி படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படம் வந்து தலைவன் தலைவி, இதுதான் அந்த படத்தோட டைட்டில். இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஓப்பன் பண்ண உடனே நித்யா மேனன் மேம் ஒரு குழந்தைய எடுத்துகிட்டு வராங்க. அது அவங்க குழந்தைய எடுத்துகிட்டு வந்துட்டு குலதெய்வம் கோயிலில் மொட்டையை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையை போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம விஜய் சேதுபதி சார் வந்து என்ட்ரி தராரு. அவர் வந்து அவருக்கு சொல்லாமல் மொட்டை அடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பாதி மொட்டையிலேயே தூக்கிட்டு போயிடுறாங்க. பாவம் அந்த குழந்தை என்ன பண்ணிச்சுன்னு தெரில. படம் ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்கும் அந்த குழந்தை மொட்டை தலையாகவே இருக்கும், பாதி மொட்டை தலையாக இருக்கும். கிளைமேக்ஸில் தான் அந்த குழந்தைக்கு முழு மொட்டையாக அடிச்சு விடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து எதுக்குடா இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவருக்கு வந்து அவர் பொண்டாட்டிக்கும் சண்டை நடந்திருக்கும். அதனால வந்து இவங்க சொல்ல மாட்டாங்க. அதனால இவர் இப்படி பண்ணிகிட்ருப்பார். அது மட்டும் இல்லாமல் எதனால இவங்களுக்கு சண்டை நடந்துச்சு ஃபஸ்ட்டு அவங்கவுங்க கட் பண்ணி காட்டியிருப்பாங்க. முதல்ல வந்து அவங்க எப்படி லவ் பண்ணாங்க, எப்படி பொண்ணு பார்க்க வந்தாங்க அப்படி காட்டுவாங்க. 2வதாக வந்து அவங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு அப்படின்றத காட்டுவாங்க. 3வதாக வந்து அவங்க எப்படி பிரிஞ்சு போனாங்க அப்படின்றத வந்து அங்கங்கே கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுவாங்க. பஞ்சாயத்து பண்ணுறன்னு ஒரு கேங் வருவாங்க. கேங் வந்ததும் இவங்க 2 பேரும் பஞ்சாயத்து பண்ணியிருப்பாங்க. கடைசியாக இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இது ஒரு புதுவிதமான கதையாக தான் இருந்தது. படம் ஃபுல்லாக புருஷன் பொண்டாட்டி சண்டை தான் இந்த படம். ஆனாலும் அவங்க பாண்டிங் செம்மையாக இருந்தது. கடைசி வரையும் அவங்க வந்து என்ன தான் அடிச்சிக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் கடைசியாக ஒன்றா சேர்ந்துருவாங்க. இன்றைக்கி அடிச்சுப்பாங்க, 2 நாள் கழித்து ஒன்றா சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரி இருந்தது. அவங்க பாண்டிங் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தோட ப்ளஸ் என்ன அப்படின்னா, நம்ம விஜய் சேதுபதி சாரோட ஆக்டிங், நித்யா மேனன் மேமோட ஆக்டிங் அப்படியே 2 பேரும் கத்தி நடிப்பாங்க. அதெல்லாம் சூப்பராக இருந்தது. ஒரு சில வாய்ஸஸ் மட்டும்தான் அவங்க கத்தினாலும் வந்து கேட்குற மாதிரி ரசிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து இவங்க 2 பேரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. விஜய் சேதுபதி சார்லாம் அந்த கத்தியே படத்தை முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து நெகட்டிவ் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டில் சண்டை போடுவீங்களா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், மாமியாரால் சண்டை, மருமகளால் சண்டை, அப்படி இப்படின்னு ஒரு சண்டை நடக்கும்ல, அதே தான் படத்தில். நீங்கள் வீட்டில் போடுற சண்டையே 2 மணி நேரம் தேட்டரில் போய் பார்க்க போகிறீங்க. அவ்வளோதான் என் வித்தியாசம். எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் வந்து ஜாலியாக ஒரு படம் பார்க்கணும், நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக
என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும், நல்லா ஃபேமிலி சண்டை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த படத்தை பாருங்கள். அண்டு யங்ஸ்டர்ஸ் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல லெசனாக இந்த படம் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் சண்டை போடுறத ஒரு ரிகர்சலாக இந்த படத்துக்கு போய் கற்றுக்கோங்க. அப்படியே சண்டை நடந்தாலும் எப்படி சமாளிக்கலாம் அப்படின்றதையும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்கு, படம் பிடிச்சிருக்கா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி மூவி ரிவ்யூஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.